புதுச்சேரிக்கு 30 கிலோமீட்டர் தூரத்தில் பெஞ்சல் புயலானது மையம் கொண்டிருக்கிறது. இரவு 11:30 மணிக்குள் புயல் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. புதுச்சேரிக்கு 30 கிலோமீட்டர் தூரத்தில் பெஞ்சல் புயல் மையம் கொண்டிருக்கிறது. அடுத்த 2 மணி நேரத்தில் புயல் முழுமையாக கரையை கடக்கும் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. புயலின் வால் பகுதியானது தற்போது கரையை கடக்க தொடங்கியிருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், தற்போது புதுச்சேரிக்கு 30 கிலோமீட்டர் தூரத்தில் பெஞ்சல் புயல் உள்ளதாகவும் அதன் வால் பகுதி கரையை கடக்க தொடங்கி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை பதிவு செய்யுங்க. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ள பெஞ்சல் புயலானது புயலின் முகப்பு பகுதி கரையை கடக்க தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த சூழலில் தற்பொழுது மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் இது கரையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த புயலின் முக்கிய பகுதி என்பது கடற்கரை பகுதிகளை நெருங்கிவிட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த 2 மணி நேரத்தில் இந்த புயல் கரையை கடக்கும் பணி என்பது முடிவடையக்கூடும் என்ற ஒரு தகவலையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. மாலை 5:30 மணி அளவில் புயலின் முகப்பு பகுதி கரையை கடக்க தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது. தற்போது 9:30 மணி நிலவரப்படி இந்த புயலின் முக்கிய பகுதி என்பது தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதியை நெருங்கி இருப்பதாகவும் அடுத்த 2 மணி நேரத்தில் இந்த புயல் கரையை கடக்கும் பணி என்பது முடிந்துவிடும் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். புதுச்சேரிக்கு 30 கிலோமீட்டர் வடகிழக்கு திசையிலும் சென்னைக்கு 90 கிலோமீட்டர் தெற்கு தென்மேற்கு திசையிலும் மகாபலிபுரத்திற்கு 50 கிலோமீட்டர் தெற்கு தென்மேற்கு திசையிலும் புயலானது மையம் கொண்டிருக்கிறது. புயல் கரையை கடக்கும் நேரத்தில் அந்த பகுதிகளில் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறைக்காற்று என்பது வீசக்கூடும் என்ற ஒரு தகவலையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த புயலின் நகர்வு என்பது சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய ரேடார் மூலம் தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். புயல் தற்பொழுது இந்த கரையை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் ஆகிய 4 மாவட்டங்களிலும் பாண்டிச்சேரியிலும் இரவு 1 மணி வரையில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புயல் தற்போது பாண்டிச்சேரிக்கு அருகே கரையை கடந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக பாண்டிச்சேரியிலும் அதற்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய மாவட்டங்களான திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் இந்த 4 மாவட்டங்கள் மற்றும் பாண்டிச்சேரியில் இரவு 1 மணி வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சிகப்பு எச்சரிக்கை என்பதை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. அதே போன்று சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் காரைக்கால் என பரவலாக மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தற்போது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.